ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி விலாக் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பொழுதும் போல் தான் அன்றைக்கி வந்து அதிகாலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹால் அப்புறம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுறது. வெளியில் மட்டும் வந்து வாசலாம் நல்லா காலையில் கூட்டி கோலம் போடுறதுக்காக காலையில் வந்து எல்லா வேலையுமே பார்ப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வர்றதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாரமாக நல்ல ஒரு மழையாக இருக்குதா, அதனால் கிளைமேட்டுமே நல்லா சூப்பராக இருக்குது. சில்னஸாக அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த சித்திரை வைகாசி வெயிலெலாம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி இடையில கொஞ்சம் கொஞ்சம் இந்த மழை பெய்கிறதுனால நல்லா இருக்குது கிளைமேட்டு. அதனால் கொஞ்சம் தூக்கமும் நல்லா வந்துடுதா. இருந்தாலும் காலையில் நம்ம எழுந்திரிச்சி வேலையெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிறது எப்போதும் போல். எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கோலம் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா கல் வந்து வாசல் இந்த கடப்பா கல் தானே நம்ம வச்சுருக்குறோம். அதனால் வந்து அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லாக தான் வச்சுருப்பேன் ஜாயின் பண்ணி. அதெல்லாம் வந்து இந்த மழைக்கு வந்து இப்படி தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்த்து வச்சு தான் அப்புறம் கோலம் வந்து போடுற மாதிரி இருக்குது. எப்போ நம்ம வாசலுக்கு வந்து தரை நல்லா போடுறோமோ அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம கோலம் போட எனக்கு மைண்ட் செட்டு கொஞ்சம் நல்லா தெரியும். இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் இழுக்கிறது இந்த சைடு ஒரு நல்லா தெரிய மாட்டுது. அதனால் கொஞ்சம் அது தரை போடுற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கோலம் போடுற மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு சிம்பிளான கோலம் தான் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அக்கா பசங்கள் எல்லாமே வர்றாங்க. நான் வந்து பக்கத்துலலாம் அதிகமாக யார் கூட பேசுகிறதில்ல. நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் வர்றதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கும் தேவையானதெல்லாம் இன்றைக்கி வந்து செய்யணுங்கிறதுக்காக காலையிலே வந்து எப்போதுமே ரொட்டீன் ஒர்க் தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா துளசி மாடை நம்ம வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து கல் வந்து தனியாக வந்து கீழே வச்சு அது மேலே தான் துளசி மாடை வந்து வைக்கிறது. அதுக்கும் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே தடவி விட்டுட்டேன். வெயில் வந்து படமாட்டுது அதிகமாக துளசி மாடத்துக்கிட்ட வந்து. இப்போ வெயில் காலம் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேலெலாம் அந்த துளசி மாடத்தில் வந்து வெயில் படும். நல்லா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் துளசி செடியானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வெயில் வந்து அதிகமாக இல்லாததுனால அது வந்து கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது துளசி செடி பார்க்கும் பொழுதே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சு வைக்கலாமா அப்படின்னுங்கிறதும் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் வந்து துளசி செடிக்கெலாம் நல்லா பட்டால் தான் அது வந்து நல்லா வந்து படர்ந்து வரும். அப்படியே கொஞ்சமான வெயிலாக தான் இருக்குது இந்த இடத்துல நம்ம இந்த இதில் திண்டு மேலே நம்ம வைக்கிறதுனால. அதனால் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு வச்சுருக்கிறேன். ஆனால் ரொம்ப வந்து அப்படியே வாடி போனாப்புல தான் இருக்குது வெயில் வந்து அதிகமாக இல்லாததுனால. அப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே அந்த கல்லுக்கு வந்து வச்சு விட்டுட்டு கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கோலம் வந்து போட்டு விட்டுருது. இந்த இடத்துல வந்து துளசி செடி நான் வந்து வச்சு வழிபடும் பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு அமைதியை கொடுக்குது. நல்லா இருக்கும் பாசிட்டிவாக. ஏன்னா என் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ்லேயே நம்ம அந்த மாதிரி வைக்கும் பொழுது நல்ல ஒரு அது நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததோட அந்த துளசி மாடத்தில் வந்து பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கும். அதுலேயே வந்து சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு கோமாதா சிலை ஒன்று வாங்கி வச்சுருப்பேன். அதுவுமே நல்லா அந்த துளசி மாடத்தோடு அந்த கோமாதா இந்த சிலையை வந்து பார்க்கும்பொழுது நல்லா எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனாக இருக்கும். ஆனால் வெயில் தான் படுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அது வந்து பார்த்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டாண்ட்லாம் நிறைய கிடைக்கிது. அதில் வாங்கி வைக்கலாமா இல்லைன்னா மாடியில் வைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா வெயில் அதிகமாக இங்கே பட மாட்டுது இல்லையா, அதனால். அப்புறம் வந்து கோமாதாக்கும் சிலைக்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு விட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாடாமல்லி செடி வச்சுருப்பேன் இல்லையா, அதையுமே பூக்கள் வந்து ஒரு 4, 5 பூ நல்லா பெரிய பெரிய பூவாக இருந்தது. அது பறிக்காமல் விடவும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பெரிய பெரிய பூவாக பார்த்து அப்படியே வேஸ்ட்டாக தான் காஞ்சி போகுது. அதனால் இன்றைக்கி வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் வைக்கலாம். முருகருக்கு வந்து நல்லா ரொம்ப பிடிச்சது இந்த வாடாமல்லின்னு சொல்லுவாங்க. வாடாமல்லி இந்த செவ்வரளிலாம் வந்து ரொம்ப விருப்பமான மலர்கள்னால இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுமா சரி முருகருக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பூட்டை இருந்தது. அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறைக்கும் வந்து சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூவெல்லாம் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டேன்.
முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே ஃபோட்டோக்கெல்லாம் பூலாம் இப்போ நெறையா வைக்கிறது. இல்லாத சமயத்தில நம்ம வீட்ல இருக்கிற பூக்கள், அப்புறம் வந்து நம்ம கடையில கொஞ்சமா வாங்குறது வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து சாமி ஃபோட்டோக்கெலாம் வந்து வச்சு விட்டுறது. நம்ம நல்ல விளக்கு வைப்போம் இல்லையா? அதுக்கு வந்து எப்போதுமே பூ வச்சுருவேன். பூ வைக்காம வந்து அதிகமா வைக்கிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பூ வச்சு தான் தீபம் வந்து ஏத்துவேன். அப்புறம் வாடாமல்லி பார்த்திங்கன்னா, இந்த வேல்லாம் வந்து இந்த எட்டுக்குடி முருகன் கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்க வாங்கிட்டு வந்தது தான். ரேட் வந்து பார்த்திங்கன்னா, ரூ. 150 என்னமோ தான், நல்லா இருக்குது. ஆ அவங்களுக்கு ஒரு பூ வச்சுட்டு, அப்புறம் சாமி ஃபோட்டோ முருகருக்கும் வந்து பூ வந்து வாடாமல்லி நம்ம வீட்ல பூத்தது வந்து எடுத்து வச்சுட்டேன். தீபமும் வந்து வச்சு விட்டுட்டேன் இன்னைக்கு. 2 தீபம் வந்து எப்போதும் போல தான் நம்ம வீட்ல வந்து வைக்கிறது. ஒண்ணு வந்து கிழக்க பார்த்த மாதிரி வைப்பேன். இன்னொரு தீபம் வந்து வடக்கு திசைய பார்த்த மாதிரி வைக்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு வந்து அதிகாலை நேரத்தில இந்த மாதிரியான எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்யும்பொழுது நல்லா மனசுக்கு வந்து சுறுசுறுப்பாகவும் இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அந்த அதிகாலை நேரத்தில எழுந்திரிச்சு நம்ம வந்து இந்த மாதிரியான காலை நேர வேலைகளெல்லாம் ரொட்டீன் ஒர்க்கா நம்ம வந்து பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வந்து சாம்பிராணி வந்து தூபம்லாம் போட ஆரம்பிச்சு விட்டுட்டேன் இன்னைக்கு. தம்பி பையன் வந்து பார்த்திங்கன்னா, காலையிலே இன்னைக்கு முழிச்சுட்டாங்க. முழிச்சுட்டு ஒரு வேலையுமே பார்க்க விடல. இது வந்து பார்த்திங்கன்னா, உண்டியல் வந்து அன்னைக்கு கோவிலுக்கு போன விலாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? கோவிலுக்கு போகும்போது ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அந்த கோவில்ல வந்து வாங்கிட்டு வந்து உண்டியல் வச்சு காசெல்லாம் போட்டோம்னா, சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா, உண்டியல் வந்து நெறஞ்சிரும். போன டைம் வாங்கிட்டு வந்து ஒரு 2, 3 மாசத்துலயே ஃபுல்லாயிருச்சு. அதனால வந்து எனக்கு சென்டிமெண்டலா ஒரு என்ன சொல்றது? சரி வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவ போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100. ரூ. 100க்கு குறைஞ்சி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மண் விலை அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மத்தியானம் ரூ. 100க்கு வாங்கிட்டு வந்து இன்னைக்கு தான் முதல்ல சாமி ரூம்லயுமே வைக்கிறேன். வச்சுட்டு அப்புறம் வந்து காசுலாம் அதில உண்டி எல்லாமே போட்டு விட்டாச்சு. சீக்கிரமா நெறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை வேலைகள் எல்லாமே காலையில முடிச்சுட்டேன். காலையில எப்போதுமே பார்த்திங்கன்னா 8 மணிக்குள்ளலாம் எல்லா தீபம்லாம் வச்சுட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு, அந்த நாள் நல்லா போகும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிருவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சாதம் பழைய கஞ்சிலாம் நெறையா இருந்தது. அது வந்து ஆப்பத்துக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்பத்துக்கு வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா, அப்போ வந்து பச்சரிசி 1 டம்ளர் போடுறோம்னா, புழுங்கல் அரிசி 1 டம்ளர் போடணும். இவ்வளோ தான் அளவு. உளுந்து வந்து பார்த்திங்கன்னா, தேவையான அளவுக்கு நம்ம இந்த எவ்வளோ 2 படிக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடிக்கு 1/4 கைப்பிடி அளவுக்கு லைட்டா போட்டா போதும் உளுந்து. தேவையான அளவு கொஞ்சமா வெந்தயம் போட்டு நல்லா வந்து நம்ம அலசி விட்டுக்கலாம். பழைய சாதம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அது வந்து ஒரு நம்ம அரிசி பதத்துக்கு இப்போ 2 டம்ளர் அரிசி வந்து போடுறோம்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு 1 1/4 டம்ளருக்கு நம்ம வந்து கஞ்சி வந்து போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா கஞ்சி போட்டோம்னா வந்து ரொம்ப புளிக்கும். 2வது வந்து ஆப்பமும் வந்து சரியா வராது. எங்க வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, பழைய சாதம்லாம் மிஞ்சி போயிடுச்சுன்னா, எப்போதுமே ஆப்பத்துக்கு வந்து போட்டுருவேன் பச்சரிசி இருக்கிற நேரத்தில. மாவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டேஜில வந்து அரைச்சி வச்சுக்கலாம். கரண்ட் வந்து போயிடுச்சு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து என்னடா பண்ணுறது, அரிசிலாம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைடு வந்து இன்வெர்ட்டரில் வந்து ஒரே ஒரு கனெக்ஷன் தான் குடுப்பாங்க. குடுத்துருந்தாங்க. அதில் மட்டும் தான் நம்ம வந்து மாவு அரைச்சிக்கலாம். அப்படிங்கிறம்போது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அரைச்சி முடிச்சாச்சு. ஒரு நேரத்துக்கு கரண்ட் இல்லைன்னா நமக்கு வந்து என்ன சமாளிக்கவே முடிய மாட்டுது. ஆனா சில பகுதி இந்த மலை பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா, இந்த கரண்டே இல்லாம தான் நெறைய பேர்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு என்ன சொல்றது? அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இல்லையா? அப்புறம் வந்து கஞ்சும் பார்த்திங்கன்னா, ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவு போல கஞ்சி இருந்தது. அதையுமே போட்டுட்டு மாவை நல்லா வந்து அடித்து வச்சுட்டேன். பழைய சாதம் வந்து வீட்ல இருந்துச்சுன்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா ஆப்பம் வந்து சூப்பரா கிளம்பும். ஆனா நான் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். எடுக்கல. அப்புறம் கொஞ்சம் வேலையா போயிருச்சா, ஆனா ஆப்பம்லாம் சூப்பரா வந்துச்சு. இது வந்து அரைச்ச வீடியோ தான் இது. ஆனா வந்து ஆப்பம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா வந்து புளிக்கவுலாம் இல்ல. நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வந்து கிளம்பிருந்துச்சு. ஆனா ஷார்ட்ஸ் எடுத்திருந்துருக்கலாம். ஆனா எடுக்காம விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, மாவுமே நல்லா வந்து அடித்து எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட் அளவு வந்து கரெக்டா வந்து நீங்கள் 1 டம்ளர் வந்து பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி இருந்துச்சுன்னா தேவையான கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி குட்டீஸ்லாம் எல்லாருமே வர்றதுனால அவங்களுக்கு வந்து நான்வெஜ் தான் செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ எண்ணெய் விட்டுட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, புதினா இலை எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன்.
கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா, சமைக்கும்போது கரண்ட்டு வந்து போயிடுச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நல்ல வேளை வதக்கிக்கிட்டு இருந்தேன் வந்து கரண்ட் வந்து வந்துருச்சு. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அதில் வந்து போட்டு விட்டுக்கிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். எப்போதுமே வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா, தேங்காய் ஊற்றி தான் செய்கிறது. இன்றைக்கி வந்து தேங்காய்லாம் வந்து ஊற்றலை. ஊற்றாம வந்து சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம், அப்புறம் வந்து கரம் மசாலா தூள் வந்து போட்டிருக்கேன். நல்லா அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று மசாலா பொருட்கள்லாம் சேர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுக்கிட்டு, தயிர் வந்து தேவையான அளவுக்கு வந்து ஊற்றி விட்டுக்கலாம். தயிர் வந்து ஏன்னா அந்த சாஃப்டாக இருக்கும், சிக்கன் வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா, அந்த நான்வெஜ் ஸ்மெல் வந்து வராது. அதுக்காக தான் வந்து தயிர் வந்து சேர்க்குறது. அதேமாரி நல்லா சேர்த்து விட்டுட்டு, சிக்கன் வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியது தான். சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். மசாலா பொருட்கள்லாம் அதிகமாக எதுவுமே சேர்க்கலை இதுக்குன்னா. தேவையான இவ்வளவு தான் வந்து மசாலா பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, அப்போ நல்லா சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரேவி வந்து வெந்து வரட்டும். நல்லா வந்து கிரேவி வெந்த உடனே பார்த்திங்கன்னா, நல்லா மூடி வச்சிடலாம். சாதமும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு, எப்போதுமே சாதம் வந்து இந்த மாதிரி நான் கலவடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டு கார்னரில் வந்து வச்சு விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் வந்து எப்பொழுதுமே ஓப்பன் பண்ணி விட்டுறது. அப்போ தான் வந்து சாதம் வந்து நல்லா சில நேரம் தண்ணி விட்ட மாதிரி போயிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் போகாது. இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே அப்படி தான் வைக்கிறது. அப்புறம் கிச்சன்லாம் சமைச்சு முடிச்சுட்டு எப்போதுமே பாத்திரம்லாம் கழுவி விட்டுறது. சுறுசுறுப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பெரிய ஒரு வேலையாக தெரியும். சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் பாத்திரத்தையும் போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு பெரிய அது பாத்திரம் கழுவுறதுக்கே நமக்கு வந்து ஒரு தனியாக ஒரு நேரம் எடுக்கிற மாதிரி தோணும். இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரங்கள் 10 பாத்திரம் 10 15 பாத்திரம்லாம் சேர்ந்து போயிடும். அந்த நேரத்தில் நம்ம வந்து டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா கிச்சனும் நல்லா நீட்டாயிரும். அப்புறம் வந்து நமக்கும் வேலையும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பாக நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படி தான் நான் வந்து எப்போதுமே ட்ரை பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஊர்லேருந்து வர எல்லாருமே லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, தம்பிக்கு பாப்பாவுக்குலாம் வந்து பசிக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் எல்லாமே போட்டு கொடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு வந்து சாதம் போட்டு விட்டுட்டு, ஏன்னா 3:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே வரும்பொழுது. சரி அது வரைக்கும் எல்லோரும் பசியோடு இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவும் பார்த்திங்கன்னா, அம்மா சாப்பாடு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கும் போட்டு விட்டுட்டேன். நான் அங்கிட்டு போடுற டயத்தில் இங்கிட்டு பாருங்கள் பாப்பா என்ன வேலை பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு, பூண்டு எடுத்து தட்டி அவங்க வேலையை வந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சமைக்காமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீங்கள் சமைக்க வேணாம்மா, சாப்பிட மட்டும் செய்யுங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் வந்து நான் வந்து சமையல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் ஏதாவது ஒன்றுனா நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் நிறையா இருக்குது குட்டீஸுக்கு. நான் செய்ய விடுறது கிடையாது. அதையும் சேர்த்து நம்ம தானே ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே அவங்களெல்லாம் கிச்சன் பக்கம் விட்றது கிடையாது. பார்த்திங்கன்னா, சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. புதினா இலை வந்து பார்த்திங்கன்னா, மாடியிலேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன். நிறையா வீடியோஸ்லலாம் காட்டியிருப்பேன் இல்லையா, புதினாலாம் நல்லா சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம சமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு உதவியாக இருக்கும். புதினா வந்து வீட்டில் வாங்கிட்டு வரல, சிக்கன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் டக்குன்னு வந்து புதினா நமக்கு தேவையான இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கிண்டி இறக்கி வச்சுட்டேன். சூப்பராக வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா, சிம்பிளாக ரசத்துக்கு வந்து எப்போதும் போல் தான் நான்வெஜ் செஞ்சோம்னா அந்த பூண்டு ரசம் வந்து வைப்பேன் இல்லையா, அது வந்து மண் சட்டியில் தான் வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5, 6 பூண்டு பல் வந்து தட்டி போட்டுட்டு, காய்ந்த மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி ஸ்பூனு, சின்ன ஸ்பூன் இருக்கிறதுலே மீடியம் சைஸ் அளவு ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா போட்டு நல்லா அதையுமே கிண்டி விட்டுட்டு, நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் எப்போதுமே சேர்த்துக்கிறது. எப்போதுமே நான்வெஜ்ஜுக்கு அதிகமாக எல்லாருமே ரசம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மிளகு, ஜீரகம், மிளகு ரசம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வந்து
வைக்கிறதுக்கு இந்த பூண்டு ரசம் தான் வந்து எல்லோரும் கேட்பாங்க. அதனால் இதே சிம்பிளாக வச்சு விட்டுட்டு கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமையல் நமக்கு முடிஞ்சிருச்சு. கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்ட மாதிரிக்கா இருக்குது இல்லையா? அதனால தான் வந்து எப்போதுமே நான் கையோட பாத்திரத்த கழுவிறது. சாப்பிட்டு முடித்த பிறகு வேணால் நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்புறம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மீதி பேலன்ஸு கிடக்கிறதெல்லாம் எப்போதுமே கழுவேன். நான் அப்படி தான் கிச்சனை எப்போதுமே நீட்டாக வந்து வச்சுக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சமைக்கும் பொழுதே நம்ம பாத்திரம்லாம் சேர விடாமல் கழுவிட்டோம்னா வேலை நமக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு வீடையுமே நல்லா கூட்டி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 குட்டீஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு அவங்களும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டுற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அப்புறம் டக்குன்னு வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு ரசத்தையுமே வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வரும்போது ஒரு 3:30 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து சாப்பாடெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சுட சுட சாதம் வச்சுட்டு அப்புறம் ஆனியனும் கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆச்சு. நல்லா எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்ததோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக யார்கிட்டையுமே இங்கெல்லாம் பேசுகிறது கிடையாது. நம்ம சொந்தங்கள் வந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது. அப்புறம் படிப்பை பற்றிலாம் நல்லா விசாரிச்சுட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து 10th முடிச்சுட்டு 11th போகிறாங்க. 2 பேரும் தங்கச்சிலாம் பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து படிக்கிறாங்க. அப்போ மதியம் சாப்பாடு எல்லாமே முடிச்சுட்டு பீச்சுக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம், கிளம்பி போயாச்சு. அலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வேகமாக அடிச்சிட்டு இருந்தது. அப்புறம் நல்லா எல்லாருமே மணல் வீடெல்லாம் கட்டி என்ஜாய்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விலாக்ஸ் வந்து இனிமேல் நல்ல நல்ல விலாக்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனலாக நீங்கள் வந்து சொல்கிற கமெண்ட்ஸில் தான் நான் எப்படி வீடியோ போடுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிய வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோஸ்லாம் நல்ல ஒரு விலாகாக வந்து கொடுக்குறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.